ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இந்த புதிய மாதத்தின் ஆரம்ப நாளிலே உங்களை ஆண்டவருடைய வார்த்தையோடு சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இந்த 2024ஆம் ஆண்டின் 11 மாதங்களை நாம் நிறைவு செய்து 12வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும் நடத்தி வந்ததற்கு நாம் எம்மாத்திரம். அவருடைய கிருபையல்லவோ நம்மை வழி நடத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், பரிசுத்த யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். தியான வசனம் 10ஆம் வசனம். நீரோ நல்ல ரசத்தை இதுவரையும் வைத்திருந்தீரே. நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. கலிலேயாவில் உள்ள கானாவூரில் நடந்த இந்த அற்புத சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை விளங்க பண்ணும் சம்பவமாக காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய விருப்பம், அவருடைய வல்லமை விளங்க மனிதர் செய்ய வேண்டியவை என்ன, அவருடைய ஊழியத்தின் சில இரகசியங்கள் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியாகவும் இங்கே அமைகிறது. கானாவூரில் உள்ள கல்யாண வீட்டிலே ஆதியிலே வானத்தையும் பூமியையும் அவையுள்ள அனைத்தையும் மனிதனையும் சிருஷ்டித்த ஆண்டவர் தாம் உண்டாக்கின யாவும் நல்லதென்று கண்டார். ஆனால் மனிதன் தனிமையாயிருப்பது அவனுக்கு நல்லதல்ல என்று கண்டார். அவனுக்கு ஏற்ற துணையை அவனிலிருந்து அவரே உண்டாக்கி குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தை மனிதன் பெற்றுக்கொள்ளும்படி விரும்பினார். குடும்ப வாழ்க்கைக்கு ஆரம்பமான கல்யாண வீட்டிலே குறைவு ஏற்படாதபடி தம்முடைய மகிமையை இந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே விளங்க பண்ணினார். தம்முடைய முதலாம் அற்புதத்தை அங்கே நடப்பித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்த பொழுது அவர் செய்த முதல் பணி அங்கே திருமண ஆராதனை நடத்தி வைக்கிறார். இந்த பூலோகத்திலே மனுஷகுமாரனாக வந்து தேவனுடைய ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அவர் செய்த முதல் அற்புதம் ஒரு திருமண வீட்டிலே நடைபெறுகிறது. என்ன அருமையான ஒரு தேவன் என்று பாருங்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். அன்றும் நாம் ஆண்டவரை அந்த கல்யாண விருந்திலே சந்திக்கப் போகிறோம். அதற்கு ஆயத்தமாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய முதலாவது அற்புதத்தை இங்கே நடப்பிக்கிறார். கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் உள்ள ஞான ஐக்கியத்தை புருஷன் மனைவிக்குள்ள தொடர்பை கொண்டு விளக்கி அப்போஸ்தலன் அதை மேன்மைப்படுத்தி சிறப்பித்திருக்கிறார். யூதருடைய முறைமையின்படி திராட்சரசம் குறைபடுவது ஒரு பெரும் குறை, மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் ஒரு பெரிய அவமானம். முன் கூறப்பட்டது போன்ற சிறப்பு பெற்ற இந்த பரிசுத்த ஐக்கியத்திற்கு அவமானம் வருவதை அவர் விரும்பவில்லை. கடைசி வரை நல்ல ரசம் இருக்கும்படி சித்தம் கொண்டார். கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை எப்பொழுதும் நல்ல ரசமுள்ளதாக, மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக, மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடிகளைப் போலவும், பிள்ளைகள் திருச்சபையில் ஒலிவ மரக் கன்றுகளைப் போலவும் விளங்க ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய குடும்ப ஜீவியங்களில் காணப்படுவதற்கேற்றபடியான பரிசுத்த பயம் நம்மில் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்ப வாழ்க்கை என்பது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவன் ஆரம்பித்து வைத்த ஒரு வாழ்க்கை. தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலே அந்த வாழ்க்கையை கடைசி வரை அவர்களுக்கு நல்ல ரசத்தை கொடுத்து அந்த வாழ்க்கையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் தேவனுடைய கரத்திலே உன் குடும்பத்தை நீ ஒப்படைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து உன்னுடைய வீட்டிலே ஆண்டவர் பிரசன்னராய் இருக்கிறார் என்பதை நீ உணர்கின்றாயா? இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைய திருமண காரியங்கள், இன்றைய விவாக காரியங்களை எல்லாம் நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரா என்பதை நாம் சற்று கவனிக்கின்ற பொழுது பலவீனம்தான் ஏற்படுகிறது. இன்று யார் முதன்மைப்படுத்தப்படுகிறார்கள்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய திருமண வாழ்க்கையிலே அல்லது என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவர் தலைவராக அழைக்கப்பட்டிருக்கிறாரா?
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மன துக்கத்தோடு பாரத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்று நம்முடைய திருமண காரியங்களுக்காக நாம் செலவு பண்ணுகின்ற பொழுது தட்டி போர்டுகளை வைக்கிறோமே, ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறோமே, அதில் யாருடைய படம் இருக்கிறது? உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீங்கள் முழங்கால் படியிட்டு அவருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருப்பதை விட்டுவிட்டு சினிமா நடிகனுடைய படங்களை போட்டு, இல்லையென்றால் மத தலைவர்களை போட்டு, ஜாதி தலைவர்களை போட்டு நம்முடைய திருமண ஆராதனைகளை நாம் நடத்துகின்றோமே, இது ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒத்துப்போகிறதா என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தீர்களா? ஆண்டவர் அழைக்கப்பட வேண்டும். எல்லாரும் அழைக்கப்படாவிட்டாலும் பரவாயில்லை, தேவன் அழைக்கப்படுகிறாரா? இங்கே பரிசுத்த யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் பார்க்கிறோம். கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். உன் குடும்ப வாழ்க்கையிலே உன் ஆண்டவரை நீ அழைத்திரு. ஆண்டவர் அழைக்கப்படாவிட்டால் நீ எத்தனை உன்னுடைய கையின் பிரயாசங்கள் பெரிதாக இருந்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன் வாழ்க்கையிலே அழைக்கப்படட்டும். சினிமாக்காரன் அல்ல, ஜாதிக்காரன் அல்ல, ஒருவேளை ஏதோ ஒரு நடிகன் அல்ல. உன் ஆண்டவர் உன் வீட்டிலே, உன் குடும்ப வாழ்க்கையிலே அவர் அங்கீகரிக்கப்பட்டு அழைக்கப்படட்டும். அவருக்குரிய கனத்தை மகிமை நீ கொடு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் கல்யாண வீட்டில் இருந்தபடியால் அந்த குறைவு நீங்கிற்று, அவமானம் தடுக்கப்பட்டது, குடும்பத்திலே திருப்தியும் சந்தோஷமும் ஆச்சரியமும் தோன்றியது. நம்முடைய குடும்ப ஜீவியங்களில் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி, எப்போதும் சந்தோஷமாயிருத்தல், ஆண்டவருடைய அற்புத நடத்துதல் ஆகியவை காணப்படுவதன் மூலமாக பிற இன மக்களும் அவிசுவாசிகளும் ஆண்டவருடைய மகிமையை கண்டுகொள்ள, ஆச்சரியமடைய, நம்முடைய மணவாளனாகிய இயேசுவை பாராட்ட ஏது உண்டாக வேண்டுமானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவியத்திற்குள் அழைக்கப்பட வேண்டும். அவர் அழைக்கப்படும்படியாக உன் வீட்டு வாசலிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். இதய வாசலிலே நின்று கொண்டு தட்டி கொண்டிருக்கிறார். மகனே, உன் இதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். அவர் எப்போது நம்முடைய அந்தரங்க விருந்தாளியாக அமைய வேண்டும். வீட்டிலே வசனங்களை, வார்த்தைகளை எழுதி போடுகிறோம். அவரே மறைவான விருந்தினர் என்று சொல்லி, உன் ஆண்டவர் அந்த உன்னுடைய பந்தியிலே, உன் பந்தியின் மேஜையிலே அவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. உன்னுடைய பந்தி விசாரிப்பின் போது அந்த பந்தி விசாரிப்பு பக்தி வினயமாக இருக்கிறதா, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா, இல்லை என்றால் அந்த சாப்பாட்டை குறித்து எத்தனை பேர் இந்த நாட்களிலே பசியும் பட்டினியுமாய் இருக்கின்ற பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற அந்த ஆகாரத்தில் ஏதோ ஒரு சிறு குறைவு இருக்கிறது என்பதாக அந்த பந்தியானது அசுத்தப்படுத்தப்படுகிறதா, அவமானமான வார்த்தைகளின் வாயிலிருந்து வருகிறதா, கேவலமான வார்த்தைகளின் வாயிலிருந்து வருகிறதா, பாத்திரங்கள் உருளுகிற சத்தம் கேட்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அழையுங்கள். ஆண்டவர் மறைவான விருந்தினராக உங்களோடு இருந்து பந்தியிலே சாப்பிடுகிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். திராட்சரசம் கொடுக்கப்பட வேண்டிய இடத்தில் தண்ணீரை கொண்டு கொடுங்கள் என்பது போன்ற கட்டளைகள் சில சமயங்களில் கிடைப்பதுண்டு. அதற்கும் நாம் விசுவாசத்தோடு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள், அவருடைய தாயாரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். தாயாரிடத்திலே போய் சொல்லுகிறார்கள் குறைவை. ஆனால் அந்த தாய் சொல்லுவது என்ன? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விசேஷமான பாடம் ஒன்று இருக்கிறது. தாயாருக்கு கூட உதவி செய்ய முடியாது, உலக இரட்சகர் தான் உதவி செய்ய முடியும். அந்த தாயார் கூறுகிற அறிவுரை என்ன? பரிசுத்த கன்னிமரியாளம்மாள் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவரே ஆண்டவர், அவரே இரட்சகர், அவரே மீட்பர், அவரே பரிகாரி, அவரே எல்லா குறைவுகளை நிறைவு செய்கிறவர். அவரிடத்திலே கொண்டு செல்லுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அழைக்கப்பட்ட ஆண்டவராக இருப்பது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்ட ஆண்டவர் ஆளுகை செய்யக்கூடிய ஆண்டவராக உன் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அவர் உன் வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிறவராக இருக்கிறாரா? நீ அவரை ஆளுகை செய்கிறாயா? ஆண்டவரே, அதை இப்படி செய்யும் இப்படி செய்யும் என்று நீயும் நான் ஆலோசனை கொடுக்கிறவர்கள் அல்ல. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி கேட்கக்கூடிய விதத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்களாக நீங்களும் நான் காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட்ட ஆண்டவர்
ஆளுகை செய்யும் ஆண்டவராக உன் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அவரை அழைத்து நீ ஒரு ஓரத்திலே வைத்துவிட்டு உன் மனம் போல, உன் இஷ்டம் போல, உன் சுய விருப்பத்தின்படி நீ செய்வாய் என்றால் அவரை நீ அவமானப்படுத்துகிறாய். மூன்றாவதாக, அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். குறைவை நிறைவாக்கினார், தண்ணீரை நல்ல ரசமாக்கினார். 7 என்ற எண் யூதருக்கு ஒரு பூரணமான ஒரு எண். இங்கே 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் 7வது கற்சாடியாக, ஆசீர்வாதத்தின் உறைவிடமாக, ஆசீர்வாதத்தின் மூலாதாரமாக அவர் அங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 6வது எண் குறை உள்ளது. 6ஓடு முடிக்கிறோம் என்றால் குறை உள்ளது. ஜாடிகள் நிரப்பப்பட்டது தண்ணீர். யூதர்கள் தங்கள் வழக்கப்படி கால்களையும் கைகளையும் கழுவுவதற்காக வைக்கப்படும் தண்ணீர். நியாயப்பிரமானது குறை உள்ளது என்பதை இங்கே விளக்குகிறது. கழுவுவதற்காக வைக்கப்பட்ட தண்ணீர் இது நியாயப்பிரமாணத்தின் ஆலோசனையை குறிப்பிடுகிறது. அது குறை உள்ளது. அது வெளிப்படையான சுத்தத்தை மட்டும் விரும்புகிறது. அந்த இடத்தில் தமது சுவிசேஷமாகிய புதிய ரசத்தை கொடுத்தார். அவரே புது ரசமாக மாறினார். தம்முடைய கிருபையாகிய புதிய ரசத்தை அவர் உலகுக்கு அளித்தார். அதுவே தமது மானுட அவதாரத்தின் நோக்கம் என்பதை இந்த அற்புதத்தின் மூலம் அவர் விளங்க பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேவன் இல்லாத வாழ்க்கை குறைவுள்ள ஒரு வாழ்க்கை. உன் தேவன் இல்லாமல் நீ செய்கிற மத ஆசாரங்கள், மத சடங்காச்சாரங்கள், ஆலய வருகை மற்றும் உன்னுடைய தான தர்மங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் வாழ்வில் இல்லை என்றால் நீ குறைவுள்ளவன். உன் குறைவை நிறைவாக்கும்படியாக இந்த புதிய மாதத்தில் அவருடைய கரத்தில் கையடிப்போம். குறைவில்லாது நடத்துகிற தேவன் அவரே 7வது ஜாடியாக நம்மோடு கூட இருந்து கடைசி வரை நாம் நல்லரசமாக ஜீவித்து வழி நடத்த கிருபை செய்வாராக. ஆமென்.